அரசு அறிவித்துள்ளபடி எப்படி கணக்கிடுவது என்பதை வரைகலை மூலமாக விளக்கிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. நன்றி தேவப்பிரியன். +2 மதிப்பெண்ண அரசு இப்போ அறிவிச்சிருக்கிற முறைப்படி எப்படி கணக்கிடணும் அப்படின்னா, முதல்ல 10ஆம் வகுப்பு மதிப்பெண்ணை வந்து எப்படி 50% கணக்கிடலாம் அப்படின்னு. உதாரணத்துக்கு இது ஒரு மாணவருடைய மதிப்பெண் சான்றிதழ். இதுல இருக்கிற மொத்தம் 5 பாடங்கள்ல அதிகமான மதிப்பெண் வாங்கி இருக்கிற இந்த பாடத்திலேருந்தும் இந்த பாடம் 83 அப்புறம் 88 இந்த 3 மதிப்பெண்களை எடுத்துக்கணும். இந்த 3 மதிப்பெண்களை எடுத்துட்டு அதன் அடிப்படையில அரசு அறிவித்திருக்கக்கூடிய அந்த முறைப்படி கணக்கிடணும். அடுத்ததாக நம்ம இந்த மதிப்பெண்களை வந்து எப்படி கணக்கிடணும் அப்படின்னா, 88, 83, 96 அப்படின்ற அந்த சிறந்த 3 மதிப்பெண்களை எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு அதோட மொத்தம் எவ்வளோ வரும்னா 267 வரும். அதை 3ஆல வகுத்தா 100க்கான மதிப்பெண்ணா 89 வந்துடும். இப்போ நம்ம 50% கணக்கிடணும் அப்படின்றதுனால 89 × 50 டிவைடட் பை 100 எடுத்தோம்னா 44.5 அப்படின்ற மதிப்பெண் கிடைக்கும். இது வந்து இந்த 3 சிறந்த மதிப்பெண்களோட சராசரி தான் 44.5. இதற்கு அடுத்தபடியாக 11ஆம் வகுப்பு. 11ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாடம், மொழி பாடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து 90 மதிப்பெண்களுக்கு நடத்தப்பட்டிருக்கும். ஏன்னா 10 மதிப்பெண்கள் அகமதிப்பீடுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும். அதனால அதுல எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கி இருக்கிறீங்களோ அதை வந்து மொத்த மதிப்பெண்ணால வகுத்து எவ்வளவு சதவீதம் 20% மதிப்பெண் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதோட நம்ம பெருக்கும் போது 16.44 அப்படின்னு வரும். இதே மாதிரி இன்டர்னல் மார்க், அதாவது அகமதிப்பீடு இருக்கக்கூடிய பாடங்களுக்கு 90ஆல வகுக்கணும். இதே பிராக்டிகல்ஸ் அப்படின்னா அந்த எழுத்து தேர்வு, இது ஏன் வந்து வெறும் இந்த எழுத்து தேர்வு மதிப்பெண்களை மட்டும் எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த 20% கணக்கிடுறது எழுத்து தேர்வு மதிப்பெண்கள் மட்டும்தான் கணக்கிடணும் அப்படின்னு அரசு சொல்லியிருக்காங்க. பிராக்டிக்கல் அந்த பாடங்களாக இருக்கிற பட்சத்துல 70ஆல வகுக்கணும். இப்போ அவங்க வாங்கியிருக்கிற மதிப்பெண்ணோட மொத்த மதிப்பெண் 70ஆல வகுத்து × 20 அப்படின்னு போட்டோம்னா அதோட மதிப்பெண் வரும். இப்படிதான். இதே ஒருவேளை இது காமர்ஸ் பாடமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிராக்டிகல்ஸ் இல்லாத பாடங்களை வந்து எப்படி நம்ம வகுக்கிறோமோ, எப்படி இதை வந்து கால்குலேட் பண்றோமோ அந்த வகையில தான் இதை கால்குலேட் பண்ணணும். இப்படி பார்த்தா இதோட ஒவ்வொரு சப்ஜெக்டோட மதிப்பெண்கள் வந்து இதுவா வரும். இதுக்கு அடுத்தபடியாக +2 இந்த மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் 30% எடுத்துக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. செய்முறை பிரிவு கொண்ட பாடங்களாக இருந்தா செய்முறையோட மதிப்பெண் 20ஐயும் அகமதிப்பீட்டு மதிப்பெண் 10ஐயும் கணக்கிட்டு, உதாரணமாக இவங்க முழு மதிப்பெண்ணையும் இந்த மாணவர் பெற்றிருக்கிறார் அப்படின்னா 30 அப்படின்னு எடுத்துக்கலாம். செய்முறை அல்லாத பாடங்களாக இருந்தா அகமதிப்பீட்டு மதிப்பெண் 10 வழங்குவாங்க. அந்த 10ஐயே 3ஆல பெருக்கி 30க்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு மொத்தமாக இப்போ +2 மதிப்பெண் இந்த 3, 10, 11, 12 இது 3ஐயும் எப்படி கணக்கிடலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். மொத்தமாக இதை எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா, 10ஆம் வகுப்போட அந்த சராசரியை வந்து ஒவ்வொரு பாடத்துக்கும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ கணிதத்தை வந்து கணிதத்துக்கு தான் எடுத்துக்கணும் அப்படின்னு இல்லை, ஒவ்வொரு பாடத்துக்கும் அந்த 10ஆம் வகுப்போட சராசரியை நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக 11ஆம் வகுப்புல மொழி பாடத்துல எவ்வளவு மதிப்பெண் கிடைச்சதோ அதை கூட்டிக்கணும். அடுத்ததாக அந்த +2ல 30% அந்த பிராக்டிகல்ஸ் இன்டர்னல் மதிப்பெண்கள் இதை சேர்த்ததாகவோ அல்லனா இன்டர்னல் மதிப்பெண்ணை 3ஆல வகுத்ததாகவோ இருந்தாலும் அதற்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அதுல எவ்வளவு மதிப்பெண் வருதோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு பாடத்திற்கும். இது வொகேஷனல் குரூப்பா இருந்தா பிராக்டிக்கல் பாடங்களுக்கு எப்படி வகுப்பாங்களோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கணும். இப்படிதான் இந்த பாடங்களுக்கு கணக்கிட்டோம்னா இந்த மதிப்பெண்களை சேர்க்கும் போது 513.11 இருக்கும். இதை ஹோல் ஆக்கினா கூட 514 அல்லது 513 வைக்கிறாங்களா அப்படின்றதையும் அரசு தேர்வுகள் இயக்ககம் முடிவு பண்ணுவாங்க. இதன் அடிப்படையில தான் கணக்கிட்டு ஜூலை 31ஆம் தேதிக்குள்ள தேர்வு முடிவுகளை வெளியிடுவோம் அப்படின்னு அரசு சொல்லியிருக்காங்க. ரொம்ப விளக்கமாக கொடுத்தீங்க அபிநயா. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு மிக்க நன்றி. ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வெல்லக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்களுக்கு 3 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் விளையாட்டு வீரர்களுக்கான கொரோனா தடுப்பூசி முகாமை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் 6 விளையாட்டு வீரர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து முதலமைச்சர் முன்னிலையில் விளையாட்டு வீரர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. மருத்துவரும் 1000 விளக்கு MLA-வுமான எழிலன் விளையாட்டு வீரர்களுக்கு தடுப்பூசி செலுத்தினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர், ஜப்பானில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதில் அரசு உறுதியாக உள்ளது என்றும், அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளை இந்தியா பின்னுக்கு தள்ளும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் குறிப்பிட்டார். ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்லும் வீரர்களுக்கு அரசு சார்பில் 3 கோடி ரூபாயும், வெள்ளி வென்றால் 2 கோடி ரூபாயும், வெண்கல பதக்கம் வென்றால் 1 கோடி ரூபாயும் பரிசாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். கிரிக்கெட்ல தோனி மாதிரி பிளேயர் சிக்ஸர் அடிச்சா கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவங்களே சிக்ஸர் அடிச்ச மாதிரி உணர்வப்படுறாங்க.
அவர்களிலிருந்து டெண்டுல்கர்களும் தோனிகளும் பிடி உஷாக்களும் மகேஸ்வரிகளும் உருவாக்குறாங்க. அந்த வகையில் ஒரு தலைமுறைக்கே ஊக்கம் தரக்கூடியவங்க தான் இங்கே குழுமி இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களான நீங்கள் அனைவரும் என்பதை மறந்துட முடியாது. இதனிடையே புதுச்சேரியில் கொரோனா தடுப்பூசி பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வில்லியனூரில் உள்ள பெட்ரோல் பங்கில் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. அங்கு தடுப்பூசி செலுத்திக் கொண்ட முன்கள பணியாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோலும் பொதுமக்களுக்கு 1/2 லிட்டர் பெட்ரோலும் இலவசமாக வழங்கப்பட்டது. கவர்மெண்ட் வேக்சினேஷனுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாருக்குமே. ஸோ நாங்கள் என்னோட சைடு, என்னோட யங்ஸ்டர் சைடு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் கேட்கும்போது அவங்க உன்னால் முடிஞ்ச என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெட்ரோல் போடலாம், ஒரு இனிஷியேட்டிவ் கொடுக்கலாம், வேக்சினேஷன் அவேர்னஸ் வேணுன்றதுக்காக நான் என்னோட பேரண்ட்ஸோட சப்போர்ட்டில் HPCLோட கம்பெனி சப்போர்ட்லையும் இதை நான் ஆர்கனைஸ் பண்ணி வில்லியனூர் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்கிட்டையும் பேசி அவங்களோட சப்போர்ட்டோடையும் இதை ஆரம்பித்தோம். நாங்கள் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள சூளேஸ்வரன்பட்டி பேரூராட்சியில் பல மணி நேரம் காத்திருந்த பிறகு தடுப்பூசி தீர்ந்து விட்டதாக ஊழியர்கள் கூறியதால் மக்கள் ஏமாற்றமடைந்தனர். சுமார் 400 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என கூறப்பட்டதால் அதிகாலை முதலே வரிசையில் காத்திருந்த மக்கள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நின்றனர். ஆனால் 250க்கும் குறைவான அளவிலேயே தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதால் அதிருப்தி அடைந்தனர். 400 டோக்கன் கொடுக்கலீங்க. நாங்க நிக்கிறவங்க எல்லாம் வேஸ்டா நின்னுட்டு போறோம். இப்போ ஒன்னா நீங்க ஊசி போடுங்க, கொரோனா ஊசி போடுறதுனா போடுங்கன்னு விட்டுருங்க. வேண்டாங்க, கொரோனா ஊசி வேண்டாம். அப்படி போற உசுறு போயிட்டு போகுது, எதுக்கு நீங்க வேஸ்ட் நிக்க வைக்கிறீங்க? ஏன்னா நிக்கிறதுலயே பாதி உசுறு போயிடும். எத்தனை பேர் நிக்கிறாங்க பாருங்க, எத்தனை ஜனங்க நிக்கிறாங்க, நீங்களே சொல்லுங்க. இல்ல ஜென்ஸுக்கு 4 மணிக்கு வரலாம், லேடிஸ் 4 மணிக்கு வர முடியுமா? ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அலங்கார மாதா மேல்நிலைப் பள்ளியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. பரமக்குடி சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு ஆர்வமுடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இனி அடுத்ததாக